இங்கே கூடியிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ఎందరో మహానుభావులు అందరికీ వందనము. இல்லை தமிழ் தெலுங்கு ஆச்சே சேர்த்து சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய முதல் கடமை வெல்கமிங் நாக சைத்தன்யா டு த தமிழ் ஃபீல்ட். என்ன பாரம்பரியம், வாட்ட பாரம்பரியம். நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்து ரசித்து அவங்க ஃபேமிலி. உங்களுக்கு இது மிகப்பெரிய சக்ஸஸாக அமையணும் என்பது என்னுடைய முதல் கண். என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டுமில்லை, இந்த நிறமயிறு இருக்கிறதுனால என்னுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அண்டு வெங்கட் பிரபு பற்றி எப்படி சொல்லணும்னா, என்னுடைய பீக் பீரியடில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு போவேன் ஒரு ஷூட்டிங்க்கு. அது எஸ்பி முத்துராமன் யூனிட்னா அது ஒரு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி வெங்கட் பிரபு ஷூட்டிங்னா இந்த மாநாட்டில் நான் என்ஜாய் பண்ண மாதிரி வேறு எதுவும் என்ஜாய் பண்ணல. ஏன்னா அவருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பிரமாதமாக இருக்குது. என்ன சீரியஸாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன டச் வச்சுருவார். எங்களெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ண விட்டார். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தமிழ் தெலுங்கு இதில் ஒரே ஒரு நாள் ஒர்க்கு யாரோடன்னு கேட்டேன். பிரியாமணின்னு சொன்ன உடனே நான் பதில் லொல்லுன்னு சொல்லலை, ஜொல்லுன்னு சொன்னேன். நான் வந்து சமீபத்தில் ஐ பிகேம் a big fan of her after seeing Family Man. இந்த ஓடிடியில் பார்த்ததில் வாட் a wonderful performer. ஸோ அந்த 2 சீன்ஸ் என்ஜாய் டூயிங். வெங்கட் பிரபு கிட்ட மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை சொல்கிற விதம். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அவங்களும் பேசியிருக்கிற இந்த சீன் இதில் ஒரு மிகப்பெரிய மேட்டர் பேசியிருக்கோம். ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு பூஜை ரூமில் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி அவர் செட்டப் பண்ணார். த வே ஆஃப் டெல்லிங் ஸ்டோரி தான் வெங்கட் பிரபுவோட சக்ஸஸ். இல்லாட்டா மாநாடு மாதிரி ஒரு ஸ்டோரியை எந்த வித பேக்ரவுண்ட் இல்லாமல் எந்த வித இதுவும் இல்லாமல் மக்கள் விரும்பி பார்த்து காதலிச்ச ஒரு படம்னா மாநாடு தான். சமீபத்தில் வேறு எந்த பெரிய ஹிட்டும் நான் சொல்லவே மாட்டேன். 100 days ஓடின ஒரு படம். அதில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாத என்ன தலைவரேன்னு ஆகிட்டார் அந்த படத்தில். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் ஹிம் ஃபார் தட். அண்ட் டு RRR ஃபார் SSS ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன் டே ஒர்க்காக இருந்தாலும் இட் வாஸ் என்ஜாயபிள். அண்ட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தான் தெரியுது வாட் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஹவ் ஆக்டட் வித் தம். சரத் அவருக்கு நான் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, மௌனம் சம்மதம்லேருந்து ஃப்ரெண்டு. சமீபத்தில் நானும் அவருக்கு ஃபேன் ஆகிட்டேன் ஆஃப்டர் சீயிங் இஸ் மெச்சூர் பர்ஃபார்மன்ஸ் இன் வாரிசு. ரொம்ப நாளாக பண்ணியிருந்தார் அதில். ஐ மஸ்ட் டெல் ஹிம் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் அரவிந்த் சாமி அண்ட் லவ்லி டீம். அதான் வெங்கட் பிரபு கிட்ட வந்து இந்த தேனீக்கள் சேர்ற மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்துப்பாங்க. அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவார். ஸோ ஐ எம் ஷுவர் கஸ்டடி யாருக்கு கஸ்டடியோ இல்லையோ, ப்ரொடியூசருக்கு பணம் நிறைய அவர் கஸ்டடியில் வரப்போகுதுங்கிறத நான் நிச்சயமாக சொல்கிறேன். குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நன்றி. இப்போ என்னோட செல்ஃபி வேணாமா? இல்லை வரலாறுல இடம் பிடிச்சிருங்க ப்ளீஸ். another delightful character. எங்க பார்த்தாலும் hello this guy, come on சப்போர்ட் எடுத்துரு. Thank you. Venkat Prabhu, your next aim should be Bollywood, and from there Hollywood. We'll all meet at the Oscar function. Thank you. Oh yes, thank you sir, thank you. ஏற்கனவே டெட்பூல் மாதிரி ஒரு படம் பிரேம்ஜி வச்சு எழுதி முடிச்சிட்டாரு. அது ஃபண்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. We'll meet you in Los Angeles.